அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிறப்பு மிக்க சேர்க்கை விழாவில் உங்களுடன் நானும் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்பு வழங்கிய வழக்கறிஞர் திரு பி.எஸ். அமல்ராஜ், நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், சேர் சேர்க்கை முன்மொழிந்த வழக்கறிஞர் திரு சி.கே. சந்திரசேகரன் அவர்களுக்கும், உறுதிமொழி வழங்கிய வழக்கறிஞர் திரு டி. மைக்கேல் ஸ்டாலின் பிரபு, நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய மூத்த வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண், மாநில தலைமை வழக்கறிஞர் மற்றும் அலுவல் வழி உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், வழக்கறிஞர் திரு ஆர். சி. கிரிராஜன், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் திரு ஆர். சி. பால் கலங்கராஜ், நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், வழக்கறிஞர் திரு ஜி. மோகனகிருஷ்ணன், நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க உள்ள வழக்கறிஞர் திரு வி. கார்த்திகேயன், நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் அவர்களுக்கும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் செயலாளர் திருமதி கிரிதா செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும், வழக்கறிஞர் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர்கள், நீதித்துறை உறுப்பினர்கள் மற்றும் சகோதரர் செந்தில்குமார் நீதிபதிகளுக்கும், மூத்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அனைவருக்கும், மூத்த வழக்கறிஞர் திரு ராகாச்சாரிய அவர்களுக்கும் மற்றும் ஏனைய என்ற விழாவின் நாயகர்களாக புதிய வழக்கறிஞர்கள் உங்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். மற்றும் இன்று வருகை புரிந்துள்ள அவர்கள் உறவினர்களுக்கும் மற்றும் ஏனைய பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து வருகை வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அவரது அட்வொகேட் ஜெனரல் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சப்ஜெக்ட் என்று நேரடியாக வருவோம் என்றால் அதற்கு முன்பு இந்த மூத்த வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்களும் நமது அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் இங்கு வருகை புரிந்த இள வழக்கறிஞர்களுக்கு நிறைய பேர் ரூரல், அதாவது வெளியிலிருந்து வருபவர்களுக்கு தாங்கள் முன்னோடியாக பெற்றோர்களோ அல்லது வேறு யாரும் வழக்கறிஞர்கள் இல்லாமல் அல்லது வேற எந்த முதல் தலைமுறை வழக்கறிஞராக இருப்பவர்களுக்கு சிறிது வழிகாட்டியாக, சிறிது முன்னுரையாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் என்னுடைய டாபிக்கு முன்பு நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்று இவர் தற்பொழுது சொன்னது போல, நீங்கள் 22 வயதிலிருந்து 25 வயதிற்குள்ள இளம் வழக்கறிஞர், இந்த ஆண்டிலேயே மிக இளமையான வழக்கறிஞர் என்று தெரிய வருகிறது. அதன்படி நீங்கள் உறுதிமொழி எடுக்கும் பொழுதே 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். ஒன்று சொல்லும் பொழுது நோபல் ப்ரொஃபஷன், இன்னொன்று ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். இது இரண்டையும் பார்க்கும் பொழுது ஒரு வழக்கறிஞர்களுடைய ரோல் என்ன என்பதை அதிலிருந்து தெரிய வரும். இங்கே வழக்கறிஞர்களாக இருக்கும்போது முதலில் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தொழிலை விட்டு சென்று விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய பெருந்தன்மைக்கு நாம் மிக்க மகிழ்ச்சி அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முதலில் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நம்மளுக்குத்தான் தெரியும் நம்மளுடைய நிலைமை என்னவென்று, நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவற்றை நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சரியான நீதிபதிகள். அதனால் முதலில் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், முதலில் நீங்கள் 2 விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த தொழிலில் தொடர இருக்கிறோம், யாரெல்லாம் வேறு வேலைகளுக்கு செல்வதாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் முதலில்
உறுதி செய்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் கனவுகள் இருக்கும். அந்த ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த டிகிரி முடித்து நீங்கள் பட்டம் பெற்று, அதன் பிறகு தற்பொழுது வழக்கறிஞர்களாகவும் நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள். இந்த சூழ்நிலையில் மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதில்லை. முதலில் தமக்காக வாழ வேண்டும் என்பதும், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாகவே யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால், முடிந்தவளவு யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் வந்து மேல் படிப்புகளை சேர்ந்து தொடருங்கள். அதேபோல மேல் படிப்பு முடிக்க விருப்பமில்லை, யார் வாய்ப்பில்லை என்பவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், வேறு ஏதாவது அஃபீஷியல்ஸ் ஆகலாம். பேங்க் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனுடைய வந்து நீங்கள் அதற்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இது எல்லாம் இல்லை, நான் வழக்கறிஞராகத்தான் வர வேண்டும் என்பதற்காக வந்தேன், மிக்க மகிழ்ச்சி. அதை தொடர்வதற்கு முன்பு நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை நாம் பயின்றது என்பது உங்கள் சிலபஸை பொறுத்தளவுக்கு மட்டும் ஒரு 18 to 20 சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட். அதில் ஒரு 6 வந்து ப்ளீடிங்ஸ் வரும், மீதி ஒரு 7-8 சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ சட்டத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த இவ்வளோ மொத்தத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வருடமாக இருக்கணும், 3 வருடமாக இருக்கட்டும். மேஜர் சப்ஜெக்ட் சிலபஸில் வர்ற சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 அதான் படிச்சிருப்போம். ஸோ ப்ராக்டிஸ்க்கு அப்படின்றது வந்து இந்த நம்ம உள்ள காலேஜில் இருக்கிற சிலபஸ் மட்டுமே போதுமானதில்லை. அதில் பேசிக் தான், அதில் ப்ரொசீஜர்ஸ் வந்து எல்லாம் படிச்சிருப்போம். சிபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் அப்படின்றத ஒரு ப்ரொசீஜர் பார்த்துருப்போம். அதை தவிர எல்லாம் சப்ஸ்டென்ஷியல் லாஸ், தென் ப்ளீடிங்ஸ். ஸோ ப்ராக்டிஸ்க்கு நம்ம வரையில் அது ரிவர்ஸில் போகணும். முதல்ல வந்து ப்ராக்டிஸில் வந்து ப்ளீடிங்ஸ் தான் முக்கியம். எந்த ஒரு இது நம்ம ப்ளீடிங்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கப்புறமும் சப்ஸ்டென்ஷியல்லாம், தென் வில் கோ ஃபார் தி ஆப்ஷனல். ஸோ அதனால என்ன பண்ணோம், 3 வருடங்கள் நாம் இனிமே தான் படிக்கணும். இதுவரைக்கும் படித்ததுன்றது வந்து நாம் வந்து ஒன்லி பட்டம் பெறுவதற்காக மட்டும்தான். ஆனால் இனிமேல் தான் நாம் இந்த தொழிலுக்காக படிப்பது. ரெண்டாவது, நம்ம ரோல் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வழக்கறிஞர்கள் வந்து ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் டு அசிஸ்ட் த கோர்ட், அதுதான் நம்ம ரோல். அது நிறைய பேர் மறந்துட்டு வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, தான் தான் எல்லாமே அப்படின்றது. ஒரு பிரீஃப் எடுத்த எப்படியாவது கேஸை செய்யணும், அது நம்ம ரோலே கிடையாது. தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்காங்க, ஏன்னா இதுதான் உங்களுக்கு சரியான தருணத்தில் நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக அது சொல்கிறேன். சரி, நம்ம வந்து ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் அல்ல, வி ஆர் பிரிட்ஜ் டு த ஜுடிஷியரி கோர்ட், அதாவது ஜட்ஜ் அண்ட் தி பார்ட்டி. நம்ம வந்து வி ஆர் ஒன்லி மியர் ரெப்ரசன்டேட்டிவ். நம்மளோட ரோல் என்ன, கடமை அப்படின்னா, நம்மளிடம் வர்ற கட்சிக்காரங்கிட்ட அவர்களுடைய பிரச்சனை என்ன, அது பிரச்சனைக்கான வந்து நம்ம வந்து அவங்களுடைய தகவல் சேகரிக்க வேண்டும். அதுதான் நம்ம மெயின் வந்து என்னன்னா, அவங்களோட பிரச்சனை என்னன்றதை கேட்டுக்கிறணும். அவங்கள்ட்ட உள்ள அந்த பிரச்சனைக்கான அத்தனை தகவலையும் நம்ம சேர்க்கணும். அதை ஃபேக்ட்ஸ் சொல்லலாம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நல்லா போகாமல் முடிக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். நீதிமன்றத்துக்குன்னு போனால் சில வரைமுறைகள்லாம் இருக்குது, அது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. எல்லாத்தையும் முதலே ஒரே நாணயத்தில் உங்கள் டம்ப் பண்ணி உங்கள் வந்து பயமுறுத்திட வேண்டாம். ஸோ மெயின் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்மளை நாடி வர்ற கட்சிக்காரங்கள்ட்ட வந்து பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு, அவர்களுடைய அனைத்து பிரச்சனைக்கான அனைத்து முகாந்திரமும் வந்து நம்ம வந்து தகவலை சேகரித்த பிறகு, நீதிமன்றத்தின் மூலம்தான் அதற்கான வழி ஏற்பட வேண்டும். அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அதை நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கிறணும். சிலது வராமலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேயே முடிச்சிடலாம், சிலது வந்து பியாண்ட் த கோர்ட்டுலேயே முடிச்சிடலான்றது, எல்லாத்தையும் நம்ம கோர்ட்டுக்கு வரணுன்றது இல்லை. ஸோ அதை பண்ணதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது நம்ம லிட்டிகேஷன் நோட்டீஸ் இது பண்ணுறது, அது அது இருக்குது. முதல்ல சில விஷயங்கள் வந்து நம்ம நோட்டீஸே அனுப்பினோம்னா, அதாவது வந்து கட்சிக்காரருக்காக வந்து அவர்களுடைய எதிர்த்தரப்பினருக்கு வந்து ஒரு அறிவிப்பு அனுப்பியோம் என்றால் அதிலே சிலது முடிஞ்சிடும். அந்த சூழ்நிலையை ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்திற்குத்தான் வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, நாம் அதை நீதிமன்றத்திற்கு முன்வைக்கும் பொழுது, அதுக்கு தான் வந்து நம்ம டிராப்டிங் ஆஃப் முதல்ல வந்து ப்ளீடிங்ஸ் அப்படின்னு, சிவிலில் இருக்கட்டும் ப்ளீடிங்ஸ் சொன்னோம். அது எல்லாத்துலேயும் ப்ளீடிங்ஸ்ன்றது காமன். அதில்
சிவில் நீதிமன்றத்திலன்னா நம்ம சிபிசி அதில இருக்கிறதும், அதில ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸும், கிரிமினல் சைடு பண்ணா கம்ப்ளைண்ட் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸு. ஸோ இதில இருக்கக்கூடிய முறைப்படி நம்ம வந்து அத ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து. இதில ஒரே ஒரு என்ன பிரச்சனை எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம ஏதாவது தகவல சரியான முறையில சேகரிக்க தவறிட்டோம்னா, சரியான முறையில் நம்ம ப்ளீடிங்ஸ்ல கொண்டு போகலன்னா, கடைசி வரைக்கும் அது நமது அந்த கட்சிக்காரனுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பொறுத்தளவுக்கு வந்து. ஏன்னா, அதுதான் பேஸ் எங்க போனாலும் நமக்கு அத ஒண்ண மட்டும் நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கறணும். கவனத்துல வைக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே நீதிமன்றத்துக்குள்ள வர்றது அனைத்துமே வந்து ஒரு புகார். கிரிமினல் வந்து புகார் வந்துரலோ அல்லது ஒரு பிளையன்ட் வாதுரை எதுனாச்சும், அதன் மூலம் தான் நம்ம வந்து நம்ம கட்சிக்காரனோட கோரிக்கைய வந்து ஒரு நீதிமன்றத்து முன்னாடி வைக்கிறோம். இந்த கட்சிக்க வரையில வந்து அத அதுக்கப்புறம் வரையில உங்களுக்கு என்ன ஒரு டிராஃப்ட்ன்னா பல்வேறு இது இருக்கு. வழக்கு மூலங்கள் ஒண்ணு வரணும். அப்புறம் அதுக்கு பிறகு ஜூரிஸ்டிக்ஷன ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அதுக்கு என்ன பரிகாரம் அவங்களுக்கு வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு அது லிமிட்டேஷனுக்குள்ள வருதா ஒண்ணு பார்க்கணும். தென் அதுவரை என்ன பரிகாரம் பண்ணி அதுக்கான நீதிமன்ற கட்டணம் என்ன? இதுதான் வந்து கன்சைஸா இது 4க்குள்ள தான் வந்துரும். இது இதையெல்லாம் நீங்க சரியா கொண்டு வர்றது வேணாலும் அதெல்லாம் மத்தபடி என்ன அப்படின்னா, சங்கதிகள் அதாவது ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ப்ளீடட் அதுதான் ஃபண்டமெண்டல். இதில வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். ஃபேக்ட்ஸ் ஷுட் பி ப்ளீடட்ன்னா சங்கதிகள வந்து கட்டாயம் வந்து நம்ம ப்ளீட் பண்ண அது எஸ்பெஷலி நீங்க மத்தது ரிட்டுலயோ, மத்த வேற ஒரு ப்ரொசீஜர்லன்னா சிவில்ல பிராக்டிஸ் பண்ண போறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, அது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எடுத்த எடுப்புல வந்து நீங்க பிராதுல சொல்ல விட்டு போயிருச்சுன்னா, பின்னாடி வந்து சொல்றதற்கான வாய்ப்பு இருக்காது. ஒரே ஒரு வாய்ப்பு அது அமெண்ட்மென்ட் ஆஃப் பிளையன்ட் அது எல்லா நேரமும் செய்ய முடியாது. எல்லா காலத்திலயும் செய்ய முடியாது. ஸோ அது போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்காக எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, கட்சிக்காரங்களுக்கு வந்து நம்ம பண்ணையில வந்து அவங்களுக்காக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒன்லி வி ஆர் ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட் டூ அசிஸ்ட் த கோர்ட் அண்ட் ஆர் ஒன்லி பிரிட்ஜ் டூ தி லிட்டிகன்ட் அண்ட் வந்து கோர்ட். அப்போ வந்து கட்சிக்காரங்களுக்கு அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி கிளையண்ட் அதுதான். ஸோ அதனால கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய அத்தனை சங்கதிகளையும் தெளிவா வாங்கி, நமக்கு ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ளீடிங்ஸ் இருக்க சொன்னா, அதன்படி முறையா வந்து அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தா அப்படின்னா, அது அது மாரி 3 வருடங்கள் நீங்க எடுத்த உடனே தயவு செய்து நெறைய பேர் வந்து என்ன நேரடியா வந்து எந்த வித அதாவது மூத்த வழக்கறிஞர்களிடம் வந்து ஜூனியரா இல்லாம வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நம்ம நாலேட்ஜ் இருக்கலாம், அறிவு எல்லாம் இருக்கலாம், சட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நீதிமன்றத்துக்குன்னு சில வந்து முறைகள் உள்ளது, வழிபாடுகள் உள்ளது. ஈவன் அதெல்லாம் பண்ணையில, அது ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் வந்து இளைய வழக்கறிஞராக நம்ம பயிற்சி பெறும்போது தான் அதனுடைய பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நமக்கு அது தெரியும். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து சீனியர் இல்லாம இது இதுனா குறைந்தது சீனியர் கவுன்சிலர்ல 6 வருடமாவது இருக்கேன்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்கவங்களோட சூழ்நிலை வந்து அவரவர்களுக்கு தான் தெரியும். அட்லீஸ்ட் நீங்க 6 வருடம் தாக்கு பிடிக்க முடியலனா கூட 3 வருடங்கள் மினிமம் குறைந்தது 3 வருடங்கள் வந்து நீங்க ஒரு சீனியர் வழக்கறிஞரிடம் சப்போஸ் இருக்க நெறைய பேர் சொன்னாங்க, நீதிபதிகளோட குழந்தைகள் அல்லது மூத்த வழக்கறிஞர் பெண் அதே மாரி வழக்கறிஞர் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய அலுவலகத்தை கட்டி காக்கிறதுக்காகவே வந்து நீங்க விரும்புனீங்களோ, விரும்பலையோ வேகாம உங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட கூட்டு வந்திருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, நீங்க ஒண்ணும் கவலையேப்படாதீங்க. அவங்கட்ட நீங்க உங்க வேலைய பார்த்துக்கங்க. யாராரு ஒரு நல்ல ஜூனியர பார்த்துக்கட்டுன்னு என்ன விட்டுருங்கன்னு அதாவது எதுக்காக சொல்றேன்னா, இது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடியது நம்ம தொழில். நம்மளோட எந்த இதுவுமே கிடையாது. அதனால பிடிக்காம ஒரு விருப்பம் இல்லாம, வேண்டா வெறுப்பா செய்யறதுல வந்து நம்மள பாதிக்கப்பட போறதில்ல. இன்னும் நம்மளுக்கு தானே நம்மளை நாடி வரக்கூடிய கட்சிக்காரர்களை வந்து அது பாதிக்கப்படும். நம்மளுக்கு வந்து மெயினா சொல்றது வந்து நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நமக்கு எப்பயுமே என்னன்னா அப்படின்னா, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் எந்த இதுல வந்தாலும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அந்த அதனால முதல்ல என்ன சொல்றேன்னா, இங்க பல்வேறுபட்ட இது பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க. அதே மாரி கவர்ன்மெண்ட் லா காலேஜ், பிரைவேட் லா காலேஜ் எல்லாம் வந்திருக்கோம். அதே மாரி நெறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ்லயே வந்து தமிழ் மீடியம், ஈவன் காலேஜ்லயும் நெறையா உங்க கவர்ன்மெண்ட் காலேஜஸ்ல எனக்கு தெரியும். அ தமிழ் மீடியத்த தமிழ் புக்ல எடுத்து படிச்சிருப்போம்.
அது வந்து தவறே கிடையாது. லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் அவ்வளோதான். இது வந்து எந்த லாங்குவேஜும் தெரியும் தெரியலன்றலாம் இப்ப இல்ல. அது வந்து நாம வந்து என்ன நம்ம ஒரு கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான். அதனால நம்ம யாரும் சங்கட்டப்படணுன்ற அவசியம் இல்ல. எதுக்காக நம்ம வருத்தப்படணுன்ற அவசியம் இல்ல. புரிஞ்சுக்கணும். நாம வந்து என்ன எதுனாலும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்ச விஷயத்த நீதிமன்றத்துக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். இதுதான் இங்க பொறுத்தளவுக்கு. அதனால நீங்க குறைந்தது இந்த 3 வருடங்கள்ல நீங்க செய்யக்கூடியது 3 லாங்குவேஜ். சப்போஸ் யூ ஆர் வெல் வெர்ஸ் இன் இங்கிலீஷ்னா, தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு எல்லா வந்து அம் கம்யூனிகேஷன்ஸும் தொடர்புகளுமே என்ன தமிழ்ல தான் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ட நம்ம வந்து தமிழ்ல தான் படிக்கணும். ஈவன் வந்து எனி இ சாரி எனி டிராஃப்டிங்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி கவர்மெண்ட்டோட ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து தமிழ்ல இருக்கும். அதனால ஆங்கில வழியில படிச்சவங்க, ஆங்கிலம் தெரியும்ன்றது மட்டும் இல்லாத தமிழ் கட்டாயம் படிச்சுக்காங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, நீதித்துறையில வந்து இப்ப வந்து தமிழகத்துல வந்து அரசு வேலைக்கு வரணும்னா, ஒரு பேப்பர் கம்பல்சரியா இருக்குது. அது தமிழ்ல வந்து 40 அதாவது பாஸ் பண்ணா தான் அடுத்த இதுக்கு போக முடியும். அதனால வந்து தமிழ் தான் நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஈவன் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணாலுமே நிறையா வந்து கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் தமிழ்ல தான் வருது. அது என்னன்னே தெரியாம அவங்க ஒண்ணு சொல்ல, நம்ம ஒண்ணு சொல்ல, பார்ட்டி ஒண்ணு சொல்ல, இதெல்லாம் வந்து அப்ப நம்ம சொல்றதுல வந்து நீதிமன்றத்துக்கு சரியான முறையில சொல்லலன்னா பாதிக்கப்பட போறது கட்சிக்காரன். கட்சிக்காரங்க மட்டும் இல்ல. 4 வழக்குகள் தொடர்ந்து பின்னடைவு அடைந்தால் நம்மளுடைய வளர்ச்சியும் நமக்கு இதாகும். அதனால வந்து அத புரிஞ்சுக்காங்க. இன்னொன்னு வந்து ஹிந்தி படிச்சுக்காங்க. ஏடா ஹிந்தி சம்பந்தம் இல்லாம பேசுறாருன்னா, ரொம்ப அவசியம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தமிழகத்துல அது இந்த சென்னைய பொறுத்தளவுக்கு வந்து மோர் தென் வந்து என்னன்னா 1/3 பீப்பிள்ஸ் ஆர் வந்து என்னன்னா வந்து அதர் ஸ்டேட் பீப்பிள்ஸ். புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து. ஏன்னா இது நம்ம தொழில் வந்து முறையில போட்டின்ற முறையில நம்ம வரணும். போட்டி பொறாமைக்காக சொல்லல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட்ன்ற மாரி நம்மள வந்து பல விதத்துல ஏற்படுத்திக்கணும்னா, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்ல. இங்க வர்ற எல்லாமே வந்து இப்ப தான் நம்ம யாருமே எந்த வேலைக்கும் போறது இல்லையே தமிழகத்துல. எல்லாமே வெளியில இருந்து எந்த வேலைக்கு எடுத்தாலும் பிசினஸ்ஸா இருக்கட்டும், ஈவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனாலும் சரி, எந்த ஒர்க்குனாலும் நம்ம வந்து வெளி மாநிலத்திலேருந்து வர்ற ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷனை ஃபீட் பண்ணணும்னா, ஒன் மோர் லாங்குவேஜ். ஹிந்தி தவறே கிடையாது. நம்ம வந்து எதுவும் கம்பல்சன்ல தான் போகக்கூடாதுன்னு சொல்ற மாரி, விரும்பி படிக்கக்கூடாது வந்து. இங்க ஹிந்தி கத்துக்கறணும். படிக்கிறதுக்கும், பேசுறதுக்கும் கத்துக்கணும். ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரண எக்ஸாம்பிள். ஒரு கம்பெனி இங்க இருக்கு. தட் இஸ் வாட் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்தியா ஃபுல்லா பிரச்சனை இருக்கும். இங்க இருந்து இருக்கிறது வேற. இப்ப இங்க இருந்து நம்ம போனா, நம்ம இன்னொருத்தர வந்து என்ன பண்ணணும், அதர் ஸ்டேட்ல போய் இன்னொரு அட்வொகேட் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து நம்ம வி ஆர் வெல் வெர்ஸ் இன் ஆல் 3 லாங்குவேஜஸ் அப்படின்னா, நம்ம யாரையும் போய் எங்கேயும் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. அவரே இங்கேருந்து நம்ம போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே இங்க வந்தாலும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, இது 3 வருடங்கள். அத தான் நான் சொல்றேன். இந்த 3 வருடங்கள் கடினமா வந்து நம்ம எல்லா விதத்திலயும் வந்து நம்மள தயார்படுத்திக்கணும். எடுத்த உடனே அவங்க மூத்த வழக்கறிஞர் இவங்க எல்லாமே சொன்னது மாதிரி உறுப்பினர்கள்லாம் சொன்ன மாதிரி நம்ம எடுத்து நம்ம டெம்டேஷன் இருக்கக்கூடாது. இந்த ப்ரொஃபஷன் வந்து என்னன்னா ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். ரொம்ப அது வந்து காலம் அதாவது காத்திருக்க வேண்டியது வந்து பொறுமையாக வந்து காத்திருக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து தம்மை வந்து எல்லா வகையிலையும் சட்டத்துறையிலன்று நம்ம வந்து என்ன அப்படின்னா மொழிகளிலையும் அதாவது நம்ம லாங்குவேஜ்லையும் அந்த 3 லாங்குவேஜில் வெல்வர்ஸ் ஆயிட்டோம்னா வேர்ல்டு லெவல்ல இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் வெல்வர்ஸா இருந்தா கூட எந்த வேர்ல்டுக்கு போறோம். ஆனா நம்ம கண்ட்ரில இன்னொரு ஸ்டேட்ல போய் நம்மனால ஒரு ஆட்டோ பிடிக்க முடியல. அதான் இப்ப நம்மளோட நிலைமை. சோ மெனி ரீசன் வந்து அதெல்லாம் நம்ம விட்டுறணும். அது வந்து எதுக்கு அப்படின்னா, இங்க இந்தியாவ பொறுத்தளவுக்கு நம்ம சர்வை பண்ணணும்னா, தமிழ் பெஸ்ட். எனக்கு தமிழ விட்டு எங்கேயும் போக விடல அப்படின்னு சொன்னா ஒன் ஓகே. ஸோ இன்னும் வேணா நம்ம கோர்ட் லாங்குவேஜ் அத்தனை வந்து சட்ட நுணுக்கங்களுமே நமக்கு வந்து எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் இங்கிலீஷில் தான் வந்து கம்பல்சரி. ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலை இன்னும் விரிவுபடுத்திக்கிறணும். இன்னும் நீங்கள் வந்து புகழ் பெறணும். நீங்கள் எந்த கிளைண்ட் வந்தாலும் நம்மகிட்ட வர்ற எந்த கிளைண்ட்டையும் நம்ம விடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் யூ லேர்ன் த ஹிந்தி ஆல்சோ. அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்துக்கு எங்கேயும் போயிருக்கோன்னா அது நமக்கு வந்து உதவியாகும். ஸோ இது வந்து நம்ம 10 வருஷம் கழிச்சோ அல்லது 50 வருஷம் கழிச்சோ அதை செய்ய முடியாது. எல்லாம் வந்து இப்போ எதுக்கு இதை சொல்ல வர இந்த இடத்துல திஸ் இஸ் த கரெக்ட் பிளேஸ் அப்படின்றனால இதை சொல்ல வரேன். எல்லாம் 22லேருந்து 24, 25 வயசுக்குள்ள இருக்கும். நமக்கு இன்னும் 3
வருஷம் ஆனாலே 24, 27 வருஷம் தான். ஸோ இதுக்குள்ள இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோதான் எக்ஸெப்ட் வந்து நமக்கு வந்து வேற ஏற்கனவே பேக்ரவுண்ட் உள்ள இல்லன்னா மத்த எல்லாம் சாதாரண இருக்க அளவுக்கு எந்த இது தொழில்ல வந்து அவ்வளோ பண்ண முடியாது. அதனால இந்த 3 ஆண்டுகள்ல வந்து முடிஞ்சதுன்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண முடிஞ்சா கட்டாயம் பண்ணுங்க. அந்த பீரியடிலே இந்த 3 லாங்குவேஜையும் வந்து நீங்க வந்து வளர்த்துக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு சீனியர்ட்ட வந்து பொறுமையா வந்து லேர்ன் பண்ணிக்காங்க. சீனியர் வந்து எல்லா சீனியரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அவங்க நமக்கு அலோவ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், "கம்பனுடைய கட்டுத்தரையும் கவிபாடும்" அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்கோம், இல்ல பை ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அங்க போய் உட்கார்ந்து, அவங்க மூவ்மெண்ட்ட வந்து நம்ம பார்த்தாலே போதும். ஒண்ணும் இல்ல, ஒரு இதில ஒரு டிப்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம். நம்ம போறோம், நம்மட்ட பேசுறதுக்கு சீனியருக்கு டைம் இருக்காது. நமக்கு உள்ள ஜூனியர்ஸ்ட்ட தான் அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம போய் அமைதியா உட்கார்ந்தோம்னா, எப்படி ஒரு கிளையண்ட் வர்றாங்க, ஒரு சீனியர்ட்ட எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க, சீனியர் கிளையண்ட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்க, அவர் எப்படி வந்து அடுத்த இம்மீடியேட் சு சு ஜூனியருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க, என்ன முறையில எல்லாம் இது போகுது அப்படின்றத வந்து நம்ம அது ஃபாலோ பண்ணாலே போதும். அதனுடைய இத நம்ம 50% ஒர்க்க நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீனியர் பேசுறது, அவங்க ப்ரிப்பேர் பண்றது, சில விஷயம் நம்ம வந்து டிக்டேஷன் வந்து எளிமையா எடுத்தோம்னா, எந்த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் நெறைய பேர் வந்து என்ன ஸ்டெனோவோ, பிஏ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜூனியர்ஸ வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து வி கேன் மேக் யூஸ் ஆஃப் தேர் சாய் சாய் இது சர்வீசஸ் அண்ட் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஆல்சோ. வில் லேர்ன் ஃப்ரம் தெம். அது ஒண்ணு. அதுக்கு பிறகு என்ன அப்டின்னா வந்து, கோர்ட்டுக்கு போகையில 2 விஷயம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி 3 வருடங்கள் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து டிராஃப்டிங்கும், இதுல இதுவரைக்கும் நம்ம படிக்காத சட்டங்கள்ல வரக்க அத்தனை சப்ஜெக்ட்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டு வரணும். பார்த்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்கறது மட்டும் போதாது அப்படின்னா, சீனியர்ட்ட போய் அவங்களோட நம்ம இது பண்ணணும். அவங்கட்ட நம்ம கத்துக்கணும். எப்படியாவது அதாவது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் சீனியர் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல சீனியர் கிடைக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மனால என்னன்னா, அவங்க கைய கால பிடிச்சாவது ஒரு சீனியர்ட்ட வந்து கத்துக்கிறதுக்கு பழகிக்காங்க. அப்படி முடியல அப்படின்னு சொன்னாலும், நெறைய இப்பயெல்லாம் முன்ன மாரியெல்லாம் சோர்சஸ் வந்து நம்ம வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸ் போனா, அங்க தான் லைப்ரரி இருக்கும். அங்க தான் ஒரு சில விஷயமா கத்துக்க முடியுன்ற சூழ்நிலை. இப்ப அப்படி இல்ல. இப்ப எல்லாமே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நெறைய நமக்கு வந்து அதுல இருக்கு. இப்ப டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஏஐ வரைக்கும் வந்து இப்ப எல்லாமே வந்துட்டதுனால, இப்ப எல்லாருமே வந்து வெல் ஆன் தி வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இப்ப சிஸ்டத்துல இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், எல்லாமே அதுல வந்துருது. ஸோ அதுலருந்து யூ கேன் லேர்ன் இட். டெய்லி வந்து என்னன்னா, ஒரு ப்ரொவிஷன படிங்க. டெய்லி வந்து ஒரு இது டிராஃப்டிங் என்ன டாக்குமெண்டேஷன வந்து டிராஃப்டிங் எடுங்க. இப்ப எல்லாத்துமே உங்களுக்கு வந்துருது. ஆன்லைன்ல எதுவுமே இல்லன்றதில்ல. எல்லாம் டெய்லி அத டிராஃப்டிங் படிங்க. அது மாரி டெய்லி ஒரு வந்து சட்ட நுணுக்கத்த படிங்க. டெய்லி ஒரு ஜட்ஜ்மென்ட்ட படிங்க. ஏதாவது ஒரு எல்லா ஜட்ஜ்மென்ட்டுமே இப்ப அப்லோட் ஆயிட்டு வந்துருது. ஈவன் கோர்ட்டும் லைவ்ல வந்துருது. எல்லாமே இதுல வருது. ஆன்லைன்லயே வந்துரு சாரி விசிலயே வந்துருது. அதனால வீடியோ கான்ஃபரன்ஸ்ல லாட் ஆஃப் சான்சஸ். இப்ப நீங்க எங்கேயோ ஒரு கடைக்கோடியில வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்தா கூட, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இப்ப நாங்கலாம் இருக்கையில அந்த வாய்ப்புகள் இல்ல. இப்போ வந்து அனைத்து வித வாய்ப்புகள் நமக்கு ஒன்லி வந்து இன்வால்வ்மென்ட் அதுதான். இதுல பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாரி, வேற வேலைக்கு போறவங்க முடிஞ்சதுன்னு உங்க முயற்சி செய்து நீங்க போயிரலாம். முடியாதவங்க இதுதான் அப்டின்னையில வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிறணும். கோர்ட்ட பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி 3 வருடங்கள் வந்து நீங்க என்ன கோர்ட்ல க க கோர்ட் எப்ப திறக்குதோ, திறக்கிற நேரத்திலிருந்து மூட வரைக்கும் நம்ம கோர்ட்ல தான் இருக்கணும். நம்ம கேஸ் இருக்குதோ, இல்லையோ இருக்கிற கேஸ் இருந்ததுன்னா, நம்ம சீனியர் நம்ம ஆஃபீஸ் கேஸ பார்க்கலாம். மீதி நேரம் நல்ல சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க வழக்காடுறத வந்து நீங்க வந்து அத அப்சர்வ் பண்ணலாம். அத ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி முடிஞ்ச உடனே வந்துன்னா லைப்ரரி இருக்கு, லைப்ரரி. ஏதாவது எங்கேது இது உங்கள் படிக்கிறது வரைக்கும் இதுவரைக்கும் வந்து காலேஜஸ்ல வந்து 50% எப்படி படிச்சிருப்போம் தெரியும். காலேஜ் டயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது மாரி ஒரு இதுல இருந்திருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு வந்து இப்ப என்ன படிக்கிற காலம்ன்றது இந்த கடைசி நான் சொல்றேன் ஒரு 3 ஆண்டுகள் தான். இந்த 3 ஆண்டுகள வந்து நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்கள வந்து பின்னாடி உங்க ஃபியூச்சர் இருக்கு. அத வந்து நுணுக்கமா பயன்படுத்திக்கங்க. அதாவது நல்ல சீனியர்ஸ வந்து பயன்படுத்திக்கங்க. சீனியர்ட்ட பெரும்பாலும் நான் அது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லுறேன். சீனியர் நெறைய பேர் பயப்படுறதே வந்து என்ன, வந்த உடனே கிளையன்ட்ட டேம்பர் பண்ணிட்டு போடுறாங்கன்னு ஒண்ணு.
கோர்ட்ல வந்து பேர டேமேஜ் பண்ணிடுறாங்கன்னு. இந்த 2 இதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ வந்து என்கேஜ் அத நீங்க வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. உங்கட்ட இருந்து நாங்க எந்த கேஸையும் கிளையண்ட்டையும் எடுத்துட்டு போயிற மாட்டோம். எந்த கேஸ் கட்டையும் எடுத்துற மாட்டோம். உங்களுடைய அறிவு வந்து வளர்றது நாங்க பக்கத்துல இருந்து பயன்படுத்திக்கிறோம். நீங்க பேசக்கூட வேண்டாம். என்ன வந்து ஒரு பக்கம் ஓரமா உட்கார வச்சீங்கன்னா போதுன்ற மாரி அஷ்யூரன்ஸ் குடுத்தீங்கன்னா, எந்த சீனியருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால எதுக்காக இத நான் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் சொல்றேன்னா, இத என்னோட ஒரு இத மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த எனக்கு குடுத்த டாபிக்ன்றது வேற அது மட்டும். இருந்தாலும் அவங்க சொன்னது ஷேரிங் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு வகையில உங்களுக்கு பயன்படும்ன்றதுக்காக அத சொல்றோம். நம்ம இது கோர்ட்ட பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்ம அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இல்லாம வந்து சைக்காலஜிக்கல் லாங்குவேஜ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது வந்து. அது எங்க கத்துக்கிறோம்னா, ஒரு சீனியர்ட்ட இருந்து சீனியர் மூலமா ஒரு போகையில தான் வந்து அவங்களுக்கு நமக்கு தெரியும் வந்து. அவங்கட்ட இருந்து வந்து எக்ஸ்பிரஸ்ஸா அதாவது அவங்க வெளிப்படையா நம்மட்ட கத்துக் குடுக்குறதுன்ட்டு வந்து ரொம்ப ஃபியூ தான். சீனியர்ட்ட இருந்து எந்த சீனியர்ட்டயும் வந்து நீங்க வெளிப்படையா எந்த இதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து அவங்கட்ட இருந்து நெறைய கத்துக்கிறலாம். அவங்கட்ட இருந்து கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. நெறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்கட்ட இருந்து எப்படி அவங்களுக்கு தெரியாமலே அவங்கட்ட இருந்து நெறைய கத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா, அவங்க டிராஃப்டிங் இப்ப குடுக்குறாங்கன்னா, அது வந்து இப்ப எல்லாம் வந்து எல்லாமே இதுல வந்து ஃபைலிங் பண்ண முன்னாடி நம்ம அத பார்த்துட்டே வந்தோம்னா, ஒரு மெசேஜ் நம்ம கேஸ் வந்ததுக்கும், கிளையன்ட்ட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் சீனியர் டிராஃப்டிங் டிக்டேட் பண்ணியிருப்பாரு. அத நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா, ஒரு 10 கேஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டா நம்ம வாட்ச் பண்ணுனோம்னாமே வந்து வி லேர்ன் சோ மெனி திங்ஸ். அது நெறைய பேர் செய்யறதில்ல. நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே மாரி கோர்ட்டுக்கு வந்து என்னன்னு நம்ம வழக்கு முடிஞ்ச உடனே அடுத்து எங்க போயிர்றோம், ஒண்ணு டீ கடைக்கு போயிர்றோம். இல்லன்னா வேற எங்கேயாவது கடைகளுக்கு போயிர்றோம். இல்லாட்டி வேற எங்கேயெல்லாம் நமக்கு பிடிச்சோ. ஸோ அந்த மாரி போற மாரினா தயவு செய்து இந்த ப்ரொஃபஷனுக்கே வராதீங்க. இது கடைசி வரைக்கும் வந்து நம்ம வந்து அப்படியே தான் இருப்போம். என்னைக்கு பார்த்தாலும் ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஆனாலும், 30 இயர்ஸ் வந்தாலும் வந்து நம்ம மைண்ட் செட் அப்படித்தான் இருக்கும். நம்ம இதே நிலைமையில தான் இருப்போம். அதனால அந்த தவற மட்டும் தயவு செய்யாதீங்க. மேக்ஸிமம் வந்து கோர்ட் டயத்த கோர்ட்ல யூஸ் பண்ணுங்க. லைப்ரரியில யூஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ் டயத்த வந்து ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ்ல நம்மட்டோ சீனியரும் சரி, நம்மட்ட இம்மீடியேட் வந்து சீனியர் இருப்பாங்க. சீனியரோட ஜூனியர்ஸு. அவங்கட்ட வந்து வி கேன் லேர்ன் சோ மெனி திங்ஸு. அதே மாதிரி நீதிமன்றத்தில வந்து பார்க்கையில ஒரு நீதிபதிகள போகையில பொறுமையா எப்பயுமே வந்து என்னன்னா, அ நம்ம யார்ட்டயும் போய் நம்ம யாசகம் கேட்கல. அத மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும் நம்ம வந்து. நம்ம வந்து வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் தி ரைட் ஃபார் தி அதர் பெர்சன்ஸ். அத மட்டும் நம்மளோட ரோலே அதுதான். நம்ம வந்து தனக்காக நம்ம செஞ்சுக்கிறதில்ல. இன்னொருத்தரோட உரிமைக்காக தான் நம்ம வந்து குரல் கொடுக்குறோம். ஆனா, அதுக்குன்னு வந்து நமக்கு கோடிஃபைடு லா இருக்குது. நமக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது. அத நம்ம அதில எந்த விதத்திலயும் நம்ம எக்ஸீட் ஆயிறக்கூடாது. ஸோ, அத மட்டும் நம்ம கவனமா இருந்துருந்தோம்னா, நம்ம அது வந்து எல் எவ் இத இதனால ஏற்கனவே நான் சொன்னது மாரி ஒண்ணு வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு முக்கியம். எந்த லாங்குவேஜ்னாலும் அது சரி. தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், ஆங்கிலமா இருக்கட்டும். நமக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். அதோட வந்து வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் கோர்ட்ல. அது ஒண்ணும். அதே மாரி கோர்ட்ல எப்படி என்டர் ஆகுறதுலருந்து, எப்படி வெளியில வர்றதுலருந்து இதெல்லாம் வந்து எங்க சீனியர் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுனோம்னா, வந்து வில் கெட் அ பெஸ்ட் இம்ப்ரஷன் ஃப்ரம் தி ஜட்ஜஸ். அத மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது யாரையும் போய் நம்ம ஒண்ணும் பெரிய இது அதுக்காக வந்து நம்ம அவங்கட்ட போய் அடிமையா இருக்கிறோம், அந்த மாரி இருக்கணும்லாம் கிடையாது. இட் இஸ் அ ரெஸ்பெக்ட் டூ த இன்ஸ்டிடியூஷன், ரெஸ்பெக்ட் டூ த கோர்ட். அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறணும் வந்து. அப்ப நாம வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுத்தா மட்டும் தான், நமக்கு நம்ம கிளையன்ட் ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. அத முதல்ல நாம எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்ற வச்சு தான் இப்ப எப்படி நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்க வந்து, "தாயைப் போல் பிள்ளை, நூலைப் போல் சீலை" அப்படின்னு சொல்லுவாங்க. சேலைன்னுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னா, நம்மள அறியாமலே வந்து பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நமக்கு வருது. நம்மள அறியாம நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போகுது. த சேம் வே அப்படிதான் வந்து இங்கே எப்படின்னா, எதுக்காக சீனியர் அந்த காலத்துல வந்து அதுக்காக தான் இப்ப எல்லாம் வந்து நெறையா வந்துட்டாங்க. அதாவது அப்போ வந்து லிமிட்டெட் கவுன்சில், லிமிட்டெட் ஜூனியர்ஸ் அப்படின்றதுனால எல்லாம் அக்காமடேட் பண்ணாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில அக்காமடேட் பண்ண முடியல அப்படின்னாலும், அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீனியர் இது பண்ணிக்காங்க. சீனியர்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்காங்க. கோர்ட்ட பொறுத்தவரை நான் மெயினா சொல்றது வந்து படிக்கணும். 3 வருடங்கள் தொடர்ந்து வந்து எதையாவது படிச்சுட்டே இருக்கணும். சட்டமா இருக்கட்டும், டிராஃப்டிங்கா இருக்கட்டும், ரூலிங்ஸா இருக்கட்டும். படிக்கிறத தவிர வேற வேலைய நம்ம தூங்குறோம், சாப்பிடுற இந்த 3 டயத்த தவிர மத்த நேரம் எல்லாம் ஏன்னா ஆரம்பத்துல இப்ப படிச்சா மட்டும் தான்
நாம வந்து பின்னாடி சக்சஸ் பண்ண முடியும். ஒண்ணும் படிக்கலன்னா தயவுசெய்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்களோ, படிக்க வந்து விருப்பப்படாதவங்களோ இந்த ப்ரொஃபஷன்ல இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடது. என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பட் இருந்து நம்மளும் இது பண்ணி பின்னாடி 20, 30 வருடங்கள் கழிச்சு வந்து நம்மளுடைய இந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் பாரு இன்னைக்கே வந்து மேக்ஸிமம் 1300 பேர் சொல்றோம். ஸோ நாளைக்கு விட்டு இன்னும் ஒரு 1000 பேர், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் இந்த மாதத்திலேயே வந்து இன்னும் 3000 3500 பேர் வந்து இப்போ வர்றாங்க. ஸோ காம்படிஷன் ஒரு வருடத்துலன்னா இன்னும் எவ்வரி இயர் வந்து இப்போ காலேஜஸ் நிறைய ஆயிடுச்சு வேற. ஸோ வர்றவங்கள வந்து நம்ம வந்து போட்டியா நினைக்க வேண்டாம். பட் எல்லாருக்குமே வந்து ஆண்டவன் ஒரு இருப்பான். இந்த ப்ரொஃபஷன்ல வந்து வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. என்ன அப்படின்னா நிறைய ஸ்கோப் இப்போ கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ரொஃபஷனை வந்து இந்த ப்ரொஃபஷனில் ஒரு ஸ்கோப் இதை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்து இதுக்கு வரேன் சப்ஜெக்ட். இந்த நீங்கள் ஒன்றும் இல்லை வழக்கறிஞரானோன்னு நம்ம வழக்கறிஞராக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணீங்க அல்லது எம்பியில் ஒரு பிஹெச்டி பண்ணீங்கன்னா இல்லை நீங்கள் தான் நம்ம லா காலேஜஸில் வந்து ப்ரொஃபஸர்ஸாகவோ லெக்சரர்ஸாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிடலாம். அதோட ஸ்கோப் உண்டு. அதுக்கப்புறம் இதுலயே நெறைய வந்து உங்களுக்கு இப்பல்லாம் ஆர்பிட்ரேஷன், ஆர்பிட்ரேட்டரு, மீடியேட்டர்ஸ் நெறைய வாஸ்ட் ஸ்கோப் நெறைய வந்து இப்ப என்ன ஏடிஆர் மெத்தட் வந்ததுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரிட்ரஸல் ஃபாரம் அதுலன்னா எல்லாத்துலேயும் வந்து வருது. அதே மாதிரி என்னென்னா ஃபேமிலி கோர்ட்டில் இப்போ உங்களுக்கு வந்து தனி செப்பரேட். இங்கே வந்து என்னென்னா ஸ்பெஷலைசேஷன் நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வந்து ஏரியாவில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அது பண்ணணும்னா வந்து நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். ஃபேமிலி கோர்ட்னா ஃபேமிலி கோர்ட், ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் லான்னு நம்ம இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து அதில் நிறைய நம்ம ஸ்கோப் இருக்குது. இல்லை காமன் ஹைகோர்ட்டை வந்து நமக்கு ஒரிஜினல் சைட்லேயே நிறைய அட்மிராலிட்டி ஜூரி செக்ஷன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்குது. அதிலே ஐபிஆர் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு அட்வொகேட்டு ஒரு இதுன்றது மட்டும் இருந்தால் கூட இன்னும் உள்ள நுணுக்கமாக போனோம்னா நிறைய நமக்கு வந்து நிறைய இந்த காம்படிஷன்ல மீறி நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு இந்த துறையில் ஜொலிக்க முடியும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே என்னென்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு தனி பாதையை எடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதில் நிபுணத்துவம் பண்ண ஒன்றும் இல்லை இன்னைக்கு இவ எம்ஏசிடிஓபின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்குன்னு தனியாக வருது இன்சூரன்ஸ் எல்லாம். அதில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஃபேமிலி அளவுக்கு இருக்கிற எவ்வளோ பேர். ஆர்பிட்ரேஷன் இன்னைக்கு நம்பர் ஒன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டு லெவலில் ஆர்பிட்ரேஷன்றது வந்து ஒன்று நம்ம வந்து மற்றதாவது வந்து ஒரு லிமிட்டட் ஒரு ஊரில் மட்டும் இருக்கோம். பட் ஆர்பிட்ரேஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன நீதிபதிகள் ஆகுது. அவங்க 3 வருடம் வந்து ப்ராக்டிஸ் நல்லபடியாக பண்ணோம்னா நீங்கள் யாராவது உங்கள் நீதித்துறையில் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 3 வருடத்தில் தவறுனீங்கன்னா ஒன்றில் 7 வருடம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே தவறுனா 10 வருடம் ஆயிட்டா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். ஸோ இதையும் மீறி உங்களை விட்டலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே நேரடியாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால இந்த ஒரு இதில் தான் மற்றது அது வயசு வயசு ஆக ஆக வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றது போகாமல் இந்த ஒரு துறையில தான் நம்மளுடைய நிபுணத்துவம் கூட கூட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம வருடங்கள் கூட கூட நம்ம ஒன்லி அக்வயரிங் நாலேஜ் இது மட்டும் நம்மளோட இது என்னன்னா இதில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஒரே ப்ரொஃபஷன் இதுதான். ஒன்லி வந்து நம்ம வந்து பிரெயினை மட்டும் இது பண்ணி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி கான்ஃபிடன்ஸ் லெவல் அதுதான் மெயினா. முக்கியம் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்மனால முடியாதது எதுவும் இல்லை. ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்லி திருவிளையாடுறது எல்லாத்துக்கும் தெரியும். பானபத்திரன்ற கேரக்டர் எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்லுவாங்க, நம்மனால முடியும் எதுவுமே என்ன அப்படின்னா முயற்சி செய்யணும் அப்படின்றது தான். அதுக்காக தான் சொல்றாங்க. அதனால இதெல்லாம் முயற்சி செஞ்சு நம்ம எல்லா அறிவும் திறமையும் வளர்த்துக்கிட்டோம்னா வாய்ப்புன்னு இல்லை. கடவுள் 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 நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு உறுதியா சொல்றேன், கடவுள் நிச்சயம் நம்மளை கை கொடுக்க மாட்டாரு. நமக்கான இடத்தை வந்து எந்த நேரத்திலையும் வந்து நமக்காக கிடைக்கும். அதையெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ தெரியாம வந்துட்டோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது வந்து எதற்காக எல்லாத்துக்கானது 1300 பேர் இருக்கிறீங்க. இதுல கிட்டத்தட்ட எனக்கு என்ன அப்படின்னா ஒரு 300 500 600 பேர் கூட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கலாம். எந்த விட இது தெளிவும் இல்லாம இன்ன வரைக்கும் எந்தனுடைய வழிமுறையும் இல்லாம இருக்கலாம். அதை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். பஞ்சாயத்து ஸ்கூலில் தான் படித்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். எனக்கு யாருமே இல்லை. எதுவுமே கவலை இல்லை. இன்னைக்கு இன்னும் இன்ஃபேக்ட் நான் எந்த மீட்டிங் போனதில்லை. இன்னைக்கு வந்து நான் என்னோட நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் தான் எங்கேயும் போகிறல எதுக்கும் போகிறல. நான் எதுக்காக போகணும், நான் என்ன பேசுறதுக்கு இங்கே புதுசாக யாரான் பேசுறதுக்கு நிறையா இருக்காங்க.
உங்க உறுப்பினர்கள் அனைவரும் பேசுனாங்கன்னா, எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். அதெல்லாம் மீறி நம்ம எதுக்கு அதான் சொன்னாரு ஒண்ணும் இல்ல. நீ பேசவே வேணாம் போய் நின்னானே யூ ஆர் எ எக்ஸிபிட் ஃபார் எவரிதிங் அப்படின்னு. தட் இஸ் வாட் சொல்றேன். எதுக்கு சொல்ல அப்படின்னா, எதுவும் தெரியாது. சட்டமும் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருத்தன் வந்து இந்த நிலைமையில நிக்கிறான்னா, ஏன் நம்மனால முடியாதுன்னு ஒருத்தன் உறுதி எடுக்கிறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்காக வந்து அதான் சொன்னேன். அது தட் இஸ் வாட் என்ன அதேல அதெல்லாம் எது பண்ணா நம்மனால முடியும் அப்படின்ற மட்டும். நம்ம ஒரு கடைசி வரைக்கும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு முக்கியம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்மளுக்குடைய தன்னம்பிக்கை. இது 3ம் நம்மட்ட இருந்ததுன்னா, நிச்சயம் நம்ம எந்த இடத்தையும் வந்து நம்ம அடையலாம். அதனால யாரும் எனக்கு இது இல்ல, அது இல்லன்னு கவலையே பட வேணாம். அது லாங்குவேஜ் இஸ் நாட் த மேட்டர். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பேக்ரவுண்ட் இஸ் நாட் த மேட்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கம்யூனல் இஸ் நாட் த மேட்டர். நம்ம எந்த சோசியல் எதுவுமே கவலைப்பட வேணாம். நமக்கான தேவை வந்து என்னன்னா, அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். விடாமுயற்சியா இருக்கணும். நம்மனால முடியும் அப்படின்றத தன்னம்பிக்கை இருக்கணும். இன்னொன்னு வந்து நம்மனால முடியலைன்னா வேற யாருனால முடியும். அதை மட்டும் இது பண்ணும். ஒரே ஒரு இது மட்டும் தான் சொல்லிக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, ஔவையார் நமக்கு வந்து இது வரையில இந்த பழங்காலத்துல வந்து நம்ம நாடு வந்து ஒரு விவசாய நாடு. எல்லாமே விவசாயத்தை சார்ந்தா இருந்தது. அதனால அப்ப இருக்க புலவர்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுல ஔவையார் வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. நமக்கு தெரியும் வந்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். ஸோ இது வந்து விவசாயத்துக்காக சொன்னதான். பட் இதை நம்ம திருப்பி நம்ம இன்னைக்குரிய காலகட்டத்துக்கு தான் நம்ம பிரிச்சோம்னா, ஒண்ணும் நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அறிவு வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு வந்து வரப்பு உயருதோ, அந்த அளவுக்கு நீர் வருதோ, அந்த அளவுக்கு நீர் ஆட்டோமேட்டிக். மத்ததெல்லாம் இன்சிடென்ட். ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடியது. எதுவும் எதோட நம்ம இது பண்ணவே வேண்டியதில்ல. அதுபோல இந்த அறிவ வளர்த்துக்கிட்டு நம்ம பொறுமையா தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கிட்டு வந்துடலாம். மத்த எதெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வளர்ந்து நம்ம எங்கேயோ நம்மள கொண்டு போய் நிறுத்திரும். எதையுமே நம்ம எதிர்பார்த்து செய்யணுன்றது இல்ல. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கடமையை செஞ்சோம்னா, பலன் ஒரு நாள் கட்டாயம் நமக்கு வரும் என்பதை வந்து தெரிவித்துக் கொண்டு நம்ம கடைசியா வந்து எனக்குன்னு குடுத்த டாபிக் வந்துர்றோம். இது ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்தது. 2வது உங்களுக்கு குடுத்த அந்த விஷயத்திலேயே வந்து இதுல எல்லாமே என்ன வாட் டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஃப் த அட்வொகேட்ஸ் எல்லாமே இருக்கு. இத வந்து நம்ம சொல்லணும்னு இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இது பண்ண கடமை என்னோட கடமை வந்து இத சொல்லணும் அப்படின்றதுனால சொல்றேன். ஸோ ஒரு வழக்கறிஞருக்கு வந்து நான் அதான் முதல்ல வந்து 4 விதமான கடமைகள் இருக்கு. அப்படி பார்க்கையில முதல்ல வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்றத்தில வந்து ஒரு வழக்கறிஞர் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளோட கேரியர் ஸ்டார்ட் பண்றது வந்து நீதிமன்றத்தில ஸ்டார்ட் பண்றோம். அப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாரி நம்ம வந்து ஒன்லி ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட் டு அசிஸ்ட் த கோர்ட். அத மட்டும் மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கறணும். தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து நமக்கு எதுவும் கிடையாது. நாம வந்து வி ஆர் பிரிட்ஜ் டு தி ஒன்லி ஜட்ஜஸ் அண்ட் தி கோர்ட் அண்ட் தி ஒன்லி தி கிளையண்ட். அப்ப இது பண்ணேன்னா அப்ப நீதிமன்றத்தில் வந்து நம்ம எப்பயும் போயில நமக்குன்னு சில ட்ரெஸ் கோட் இருக்குது. தயவுசெய்து வந்து சும்மா அங்க தானே போறோம். சும்மா ஒரு ரெப்ரசன்ட் தானே போறோம். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தானே போறோம். அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. கோர்ட்டுன்றது கோர்ட்டு தான் இன்ஸ்டிடியூஷன். அது இப்போ ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருக்கட்டும், அது வந்து அந்த நீதிமன்றம் தான். அது வந்து ஹைரார்கி ஆஃப் த கோர்ட் இதே கிடையாது. யார் கோர்ட்ல உட்கார்றாங்கன்னு பெர்சனுக்காக இது கிடையாது. அவர் என்ன இருக்காரு, அவருக்கு என்ன நம்ம பார்க்கணும். இது என்ன சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்றான். அந்த எண்ணம் மட்டும் நமக்கு வரக்கூடாது. அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அதனால வந்து இது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து சில ட்ரெஸ் கோட் இருக்குது உங்களுக்கு. அது ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு சொன்னோம். அத தயவு செய்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து எந்த இதுலயும் பண்ண அதே மாரி நீதிமன்றத்துக்குள்ள இருக்கையில வந்து பொலைட்டா இது பண்ணுங்க. தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே அட்வொகேட் ஜெனரல் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது நாம வந்து எப்படின்னா ஒரு நீதி எல்லா நம்ம நேரத்திலையும் வந்து ஒரே கட்சிக்காரங்கள்ட்ட நம்ம பார்க்கறதில்ல. அதே மாரி ஒரே வழக்கறிஞர்ட்ட வந்து நம்ம எதிர்த்தரப்பு செய்யறதில்ல. ஒரே நீதிமன்றத்தில இருக்கிறதில்ல. அதனால வந்து நம்ம என்னன்னா, யார் இருந்தாலும் சரி, யாரு போனாலும் சரி, அவங்க நம்மளுடைய கடமைய வந்து பார்க்குறாங்க, பார்க்கல அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஒரு டைம்ன்னா டயத்துக்கு கோர்ட்டுக்கு போகணும். டயத்துலன்னா கேஸ் வரையில நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம், இந்த வாய்தா வாங்கணும், நம்ம அட்ஜர்ன்மென்ட் வாங்கிக்கலான்ற எண்ணத்த மட்டும் தலையில வச்சுக்காதீங்க. அது வந்து ரொம்ப நமக்கு வந்து வந்து நாம கத்துக்கிறதுக்கு பெரிய தடையா இருக்கிறது அது ஒண்ணுதான். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி இந்த ஜட்ஜ் கிட்ட வேண்டாம், இன்னொரு ஜட்ஜிட்ட பார்த்துன்றன்ற எண்ணம் மட்டும் தயவு செய்து வளரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது வந்து.
நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது நம்மளான கேஸ் இல்ல. நாம வந்து ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ். அதனால நமக்கு வர்ற கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய வந்து வே ம் நம்ம சங்கதிகள சேகரிச்சு, அவங்களுக்கான வந்து தீர்வ வகுக்கிறதுக்காக டியூ ப்ராசஸ் அல்லாவுக்காக கோர்ட்ல சமர்ப்பிக்கிறோம். அதுக்கான வரைமுறைகள வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா, நம்ம ஃபாலோ பண்றது கட்டாயம். டயத்துக்கு போணும். அதே மாரி வந்து லிமிட்டேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாரி அத கரெக்டான அது எப்படி பண்ணணும். அதே மாரி வழக்கு எடுக்கும் பொழுது கட்டாயம் வந்து அந்த நீதிமன்றத்தில இருக்கணும். அப்படி நம்மனால தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா, நம்ம அருகாமையில நம்மளுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லிட்டு, அத கொஞ்சம் தயவுசெய்து ரெப்ரசன்ட் ஆகாம இருக்க வேண்டாம். அத கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிறணும். அதாவது நீங்க டைம் எதுனாலும் சில கேஸஸ் வந்து அன்ரெப்ரசன்டேட்டா அது இயர்ஸ் டுகெதர் போகுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வந்து இதெல்லாம் தான் நம்மளுடைய கடமை வந்து நீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன மாரி இது அசிஸ்ட் த கோர்ட். நம்ம ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட்னா மேல இருக்கவருக்கும் நமக்கு வித்தியாசமே கிடையாது. நம்ம ஒண்ணு மட்டும் நினைக்க நீதிபதி அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 2 பேத்துக்கும் ஒண்ணு தான். ஜட்ஜுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ ஒரு கேஸ டிஸ்போஸ் பண்றதுல, சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி அட்வொகேட்ஸ்க்கு இருக்கு. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லன்னு நினைக்கக்கூடாது. இன்ஸ்டிடியூஷன்றது வந்து 2 பேரும் சேர்ந்தது தான். 2 பேரும் சேர்ந்தது தான் இன்ஸ்டிடியூஷன். ஜட்ஜ் இல்லாம வழக்கறிஞர் இல்ல, வழக்கறிஞர் இல்லாம ஜட்ஜஸ் இல்ல. ஸோ, அதனால நீங்க வழக்கறிஞர்கள் என்ன நினைக்கணும்னா, நாம வந்து வந்து நீதிமன்றத்திற்கு வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு தான் இருக்கோம். அது நம்ம கட்சிக்காரருக்கான தகுந்த நேரத்தில அத பண்ணணும். ஏதோ அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து அதில தவிர்க்க முக்கியமான நமக்கு ஆவணங்களோ, அல்லது கோப்புகளோ, ஒரு சங்கதிகளோ தேவைப்படுது அப்படின்ற பட்சத்த எப்படி அவுட் ஆஃப் டேக்கிங் மச் எஃபோர்ட் அப்படிதான். அத வாங்கிக்கிறலான்றதுக்காக பாக்கக்கூடாது. எல்லா முயற்சியும் செய்து எல்லா இதையும் எடுத்து நம்மனால சில பொருளுகளையோ, சில ஆவணங்களையோ, சில சங்கதிகளையோ சேகரிக்க முடியல. அது வந்து இந்த வழக்குக்கு ரொம்ப முக்கியம். அத கட்சிக்காரருடைய வழக்கை வந்து அது சரி செய்யறதுக்கு சரியான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நெனச்சா மட்டும் நம்ம அட்ஜர்ன்மென்ட் வாங்கணும். அதர்வைஸ் வந்து அட்ஜர்ன்மென்ட் வந்து இட்ஸ் எ லாஸ்ட் ரிசார்ட்டா தான் வச்சுக்கணுமே ஒழிய, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அட்ஜர்ன்மென்ட் வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத தயவு செய்து பண்ணாதீங்க. அத ஃபர்ஸ்ட்ல இருந்து அது வந்துச்சுன்னா, கடைசி வரைக்கும் அந்த டெண்டன்சி தான் வரும் நமக்கு வந்து. அதனால அத தவிருங்க வந்து. அதே மாரி என்ன எப்படின்னா, நீதிமன்றத்துக்கான அனைத்து தகவலையும் வந்து சரியான முறையில கட்சிக்காரர்லேருந்து சேகரிச்சு உரிய நேரத்தில குடுக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். அது மாரி நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னொரு கம்மின்னா, நமக்கு மெயினா வந்து என்னன்னா, ப்ளீடிங்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியம். ப்ளீடிங்ஸ்ல வந்து நாங்க வந்து ரொம்ப அது கவலைக்குரியது வேற. ரொம்ப 11 வருஷமா மாவட்ட நீதிபதி ஆயிட்டேன். 10 வருஷமா நீ வெயிட் வச்சேன். சில விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறது ஒண்ணு, இங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அது வந்து கட்சிக்காரங்களுக்கு தான் அது பாதிக்கப்படுது. கடைசியில நீதிமன்றத்துக்கு வந்து அதனுடைய வந்து செயல வந்து அதாவது டீவியேட் ஆகுறது மாரி போயிடுது. என்னன்னா ஒரு தாரக மந்திரம் நம்ம பொறுத்தளவுக்கு வந்து அது எஸ்பெஷலி எல்லாத்துலயும் அது வரும். அது எக்ஸ்பிரஸா சொல்றது வந்து நம்ம சிவில்ல தான் சொல்றோம். என்ன சொல்லணும்? ஃபேக்ட் ஷுட் பி ப்ளீடட். என்னன்னா சங்கதியத்தான் நம்ம வந்து ப்ளீடிங்ஸ் வந்து நம்ம வந்து பிளைண்ட்டா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்டா இருக்கணும், அத வந்து சொல்லணும். ஸோ எவிடன்ஸ் நீட் நாட் பி ப்ளீடட். முதல்ல நமக்கு வந்து என்னன்னா ஏற்கனவே ப்ளீடிங்ஸ்னா ஃபேக்ட்ஸ்னா என்ன? எவிடன்ஸ்னா என்ன? கொஸ்டின் ஆஃப் லான்னா என்ன? இது 3ம் வந்து தெரிஞ்சுக்கிறணும். இது தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீங்க இன்னும் சொல்லப்போனா சீனியரே தேவையில்லன்னு சொல்லுவேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டூ கெட் த கிளையண்ட்ன்னா சீனியர் ஆஃபீஸ்க்கே போக வேண்டியதில்ல. ஒன்லி வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபேக்ட்ன்னா என்ன? அது ஃபேக்ட் ஷுட் பி ப்ளீடட். அதை ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ப்ளீட் பண்ணலைன்னா பின்னாடி நீங்கள் ஒரு இது அதை ரேட்டிஃபையே பண்ண முடியாது. தென் எவிடன்ஸ் ஷுட் பி லெட் இன். எவிடன்ஸ் என்ன ஃபேக்ட் இருக்குதோ ஃபேக்டை வந்து யூ டு சப்ஸ்டான்சியேட் த்ரூ தி ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அதை இது பண்ணலாம். நீங்கள் ப்ளீடிங் இல்லைன்னா எவிடன்ஸ் எடுக்க முடியாது. எடுத்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால இது 2 பேசிக் திங்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆஃப் லா நீட் நாட் பி ப்ளீடட். எப்படி நீட் நாட் லெட் இன் எவிடன்ஸ் இதையும் புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம், எங்கே வேணாலும் பேசலாம், ஈவன் எந்த அப்பீலில் பேசலாம், சுப்ரீம் கோர்ட்டில் பேசலாம், எஸ்எல்பியில் எல்லாம் கொஸ்டின் ஆஃப் லா வந்து நீட் நாட் பி ப்ளீடட். ஸோ இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ப்ளீடிங்ஸ் எதுக்கு சொல்லணும்னா தேவையானது நம்ம கட்சிக்காரரை வந்து ரொம்ப அலட்சியமாக இது பண்ணக்கூடாது, அறகுறையாக கேட்கக்கூடாது. அவர் பிரச்சனையை கேட்டதுக்கப்புறம் பிரச்சனைக்கான எத்தனை சங்கதிகள் சட்டப்படி நம்ம வரைவுரை செய்யறதுக்கு தேவையோ அத்தனையும் கலெக்ட் பண்ணணும். அதை அத்தனை ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும்.
அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ண போகிறோம்ன்றது ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி விட அப்பயே ரெடி பண்ணிடணும். நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா அப்பயே என்ன பண்ணணும், ப்ளீடிங்ஸ் என்னன்ற ஃபேக்ட் என்னன்ற புரிஞ்சிடணும். ஃபேக்ட்டுக்கு அப்புறம் எவிடன்ஸ் என்ன, யாரோட ஓரல் எவிடன்ஸ்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வில் கிவ் ஒன்லி டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிடணும். அதை வெறும் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அப்படியே கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு ஓரல் எவிடன்ஸ், அதாவது ஒரு விட்னஸ் மூலம் தான் அதை நம்ம மார்க் பண்ணணும். அதை விட்னஸ் முறை எல்லா கேஸுக்கும் இல்லை, அது போக போக உங்களுக்கு தெரியும். சிலது ஓரல் எவிடன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மட்டும் போதுமானது. பட் மேக்ஸிமம் என்னென்னா எந்த டாக்குமெண்ட்டும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டு போயிட முடியாது, எக்ஸப்ட் ரீட் ப்ரொசீடிங்ஸை தவிர. நீங்கள் சிவில் கிரிமினலில் எல்லாத்துலேயுமே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ த்ரூ ஓரல் எவிடன்ஸ் மூலம் தான் நீங்கள் மார்க் பண்ணி சப்ஸ்டேன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது அது மாதிரி எவிடன்ஸ் விடலையும் தேவையே பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ப்ளீடிங்ஸை கரெக்டாக ட்ராட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ளீடிங்ஸை இந்த சங்கதியை எந்த டாக்குமெண்ட் மூலமாக நிரூபிக்கிறீங்க, சப்ஸ்டேன்ஷியேட் பண்ணுறீங்க, எந்த சாட்சி மூலம் சப்ஸ்டேன்ஸ் பண்ணுறீங்க, இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ கொஸ்டின் ஆஃப் லா பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். அப்போயே நீங்கள் சப்ஸ்டேன்டிவ் லா நீங்கள் ப்ளீடிங் போடையிலேயே எவிடன்ஸ் எடுக்கையிலேயே உங்கள் வேரிட் மைண்ட், அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸில் எந்த லான்றது சொன்னால் போதும். தயவுசெய்து இன்னொன்று அப்படின்னா, நிறைய இப்போ டிசிஷன்ஸ் வந்துடுது. எல்லா டிசிஷன்ஸுமே எல்லா கேஸுக்கும் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதையும் ஒன்று புரிஞ்சுக்கங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, யாரெல்லாம் சீனியர் இது பண்ண முடியாதுன்றவங்களுக்கு அட்லீஸ்ட் இது ஒரு ஆதிகீதமாக பயன்படும்ன்றதுனால தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னென்ன, நீங்கள் லாவை நம்ம ஆர்கியூ பண்ணையில் நம்ம சொன்னால் போதும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. லாவை நம்ம சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணையிலே எந்த லா அதுக்கு அப்ளை ஆகும் எதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் எல்லா ப்ளீடிங்கில் கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை, எவிடன்ஸில் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. இது எல்லாம் ப்ளீடிங்ஸு எவிடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஸ்டின் ஆஃப் லாவ் ஆர்கியூமெண்ட்டில் நம்ம கொடுத்தா போதும். அடுத்து ப்ரிசிடென்ஸ் நமக்கு 3 விஷயம் அதை புரிஞ்சுக்கணும். இருக்கிற எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் தம்ப் பண்ணி ஜட்ஜை வெறுக்க வச்சு, அது மாதிரி அவரையே ஒரு இதாகி டயர்ட் ஆகி ஒரு மாதிரி இது நமக்கு தேவை காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னா காரியம்தான் நமக்கு தேவை. இன்ஸ்ட் ஆஃப் டைப் செட் ஒரு 100 ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒட்டப்பட்ட இன்னைக்கெல்லாம் இது நம்ம இது பண்ணோம்னா, அப்லோட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 100 ஒரே அதில் 100 200 கேசஸ் வரும். எல்லாத்தையும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, 3 இதில் மட்டும் பிரிச்சிடலாம். டிசிஷனை பொறுத்தளவுக்கு ஒன்று டிக்ளரேஷன் ஆஃப் லா, அதான் ஆர்டிகல் 141 கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அதில் லா டிக்ளர்ட் பை தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இஸ் அ லா, ஆல் தி சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆர் ஆல் தி இன்ஸ்டியூஷன் மஸ்ட் பி ஃபாலோ இட். ஸோ எதெல்லாம் இது வருதோ அதை நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று ப்ரிசிடென்ஸ் எந்த டிசிஷனில் ரேஷியோ டெசிடென்டி அதுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அந்த பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் எடுத்தால் போதும். இன்னொன்று நமக்கு அதர் இது பண்ணணும்னா ஒரு அப்சர்வேஷனாக ஆர்பிட்டர் டிக்டா ஸோ இதை பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று நீங்கள் ப்ளீ பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இதாகும், இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது பண்ணுன்னா ஜுடிஷியல் டிசிப்ளின். இப்போ சப்போஸ் ஒரு கோரத்தில் இருக்க ஒரு டிவிஷன் பெஞ்சோ சிங்கிள் பெஞ்சோ ஒரு சப்ஜெக்டில், அதாவது கொஸ்டின் ஆஃப் லா, நீங்கள் ஃபேக்ட் ஒரு கேஸுக்கும் ஒன்று ஆகும். அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்கக்கூடாது. எல்லாத்தையும் கிளப் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாத்தையும் போடக்கூடாது. கொஸ்டின் ஆஃப் லா இது நீங்கள் என்ன அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஜுடிஷியல் டிசிப்ளின்னா சேம் ஐடென்டிக்கல் ஒரு மேட்டரில், அதாவது இது டிசிஷனில் ஒரு பெஞ்சு சொல்லியிருந்தேன்னா அதை சேம் இதை பண்ணலாம், அதை பார்க்கணும்ல. மற்றபடி ஃபேக்ட் டிஃபர் ஆச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கொடுத்தாலும் ஜட்ஜு கோர்ட்டில் அதை பற்றி அதை இது பண்ணவும் மாட்டாங்க. அதனால் அன்னெசரியாக நீங்களும் பிரேக் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணி கோர்ட் டயத்தையும் வேஸ்ட் பண்ணி இதுக்கெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கிறிஸ்பி அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் முதல்ல கோர்ட்டுக்குள்ளே வரையிலே உங்கள் ப்ளீடிங்ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆர் என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். சரி, அஃபிடவிட்டா எதுனாலும் என்ன செய்யணும், ஃபேக்ட்ஸை தான் வரணும். அதுக்கப்புறம் எவிடன்ஸு, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆஃப் லா. இது அது கொஸ்டின் ஆஃப் லா பொறுத்தளவுக்கு என்னென்னா, முதல்ல ஸ்டேட்டுட்டரி லா. இஃப் த ஸ்டேட்டுட்டரி லாவில் ஏதாவது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சிரமங்கள் தெளிவான முறையில் இல்லை, அது நீதிமன்றத்துக்கு ஒரு சரியான விளக்கமாக இல்லைன்றதுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் தி ஜட்ஜ்மெண்ட் லா. அதனால் என்ன இப்போ நிறையா பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தனி ஜட்ஜ்மெண்ட் லாவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நிறைய இங்கே அந்த தவறை மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் லாவிலேருந்து எந்த இதையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது ஒன்லி
சேலஞ்சிங் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனுக்கு மட்டும்தான் வி கேன் ஸ்டார்ட் வித் த வந்து சப்ஸ்டன்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கணும், ஃபேக்சுவலை வந்து புரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இது பண்ணணும், அதுக்கப்புறம் தென் யூ கெட் மேட்ச் அப் வித் லா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இது சம்மந்தமாக இது பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு, இது கடமை தான். இது என்னடா இது வந்து எத்திக்ஸ்னால ஏதோ இது பண்ணுற மாதிரி இல்லை. இது தாட்ஸ் ஒன் ஆஃப் த வந்து இதுவும் வந்து ஒரு வழக்கறிஞர்களோட கடமை. ஸோ அதே மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிளைண்ட் தான் நமக்கு மாஸ்டர். யூ மஸ்ட் பி லாயல் டு தி வந்து கிளைண்ட். தயவு செய்து வந்து நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மகிட்ட வந்த கிளைண்ட்டை வந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லை ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நமக்கு வந்து என்ன கிளைண்ட், அவன் தான் நமக்கு தெய்வம். அதுக்கு வந்து என்ன நம்மனால முடியுமோ சட்டத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம, அதாவது இன்னொன்று நான் சொல்கிற மாதிரி எப்படியாவது ஜெயிச்சு கொடுப்போம். தயவு செய்து எந்த அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. அது நம்ம வேலையில் திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். வர்ற கட்சிக்காரங்கிட்ட ஃபால்ஸ் ஸ்கோப் மட்டும் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட எப்படியாவது நான் அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துருவேன், வக்கீல் எனக்கு தெரிஞ்ச அதர் சைடு வக்கீல் தெரிஞ்சவர், ஜட்ஜி எனக்கு தெரிஞ்சவர், ஹெட் கிளர்க்கு தெரிஞ்சவர், இந்த இதெல்லாம் தயவு செய்து எந்த சூழ்நிலையும் எடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு இது தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. அதனால் நீங்கள் என்ன அப்படின்னா, நல்ல வழிமுறைகளை வந்து பின்பற்றுங்க. கட்சிக்காரங்களுக்கு வந்து இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட அத்தனை சேகிச்சிருங்க. அவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ, சப்போஸ் சில பேர் இலிட்ரேட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அதர் ஸ்டேட்டை வந்து லாங்குவேஜ் தெரியாதவங்களாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும், இல்லாட்டி ஒரு இதுலேருந்து ஏதோ பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னால் நகல் எடுக்கிறது, இல்லாட்டி கேதர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒரு ஏர் ரெஜிஸ்டராக இருக்கலாம், ஒரு இது ஏதோ ஒரு இது இருக்கலாம், செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் இதெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியாது. எனக்கு இந்த பிரச்சனை சார், இவ்வளோ நாள் நான் இதில் இருக்கிறேன், இது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு இதுதான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கான வழிமுறையெல்லாம் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தவறே கிடையாது. அது நியாயமாக இருக்கணும், நியாயமாக ஹெல்ப் பண்ணணும். எந்த விதத்துலையும் தவறான முறையில் அவங்கள வழி நடத்தக்கூடிய தவறான ஒரு ஃபால்ஸ் கோப்புக்கு தயவு செய்து கொடுத்துறாதீங்க. முடியலைன்னா முடியாதுன்னு சொல்லிடலாம். அதனால் நம்ம வேலை அதே கிடையாது. எப்படியாவது அவங்களுக்கு வழி வாங்கி கொடுக்கறது நம்ம ரோலே கிடையாது. வி ஆர் ஒன்லி ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட், வி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கிளைண்ட். த பெஸ்ட் வி கேன் டூ தட், வி கேன் டூ தட் பெஸ்ட் ஒன்லி. வி கேன் நாட் கோ பியாண்ட் தட் ஹியர் அண்ட் தேர். டோன்ட் ட்ராவர்ஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப், டோன்ட் ட்ராவர்ஸ் பியாண்ட் அவர் ரோல். அது மட்டும் ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்டோன்னா, இதெல்லாம் வச்சா பிழைக்க முடியாது நிறைய பேர் சொல்லலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நியாயமாக இருந்து பாருங்க, நம்பிக்கையாக இருந்து பாருங்க. நான் சொல்றது கட்டாயம் நமக்கு ஒரு நாள் வாழ்வு வரும். நிச்சயம் நம்ம நிம்மதியாக வந்து நல்லா வந்து இது இன்னொன்று வந்து என்ன, இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ற வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதனால எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம மைண்டை வந்து டீவியேட் மட்டும் ஒரு சூழ்நிலையை பண்ணிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலையப்படவே இல்லை. நம்ம இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், சீனியராக கூட இருக்கலாம். எப்படி வந்து அன்னப்பறவை வந்து நம்ம அது உண்மையா என்னன்னு தெரியாது, பட் நம்ம படித்த உதாரணம் நல்லவைகள் மட்டும் ஏற்று வந்து திரும்ப இது பண்ணுற மாதிரி பாலையும் தண்ணியும் பிரிக்கக்கூடாத மாதிரி யாராக இருக்கலாம். நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் அவற்றிலிருந்து எடுத்துக்கிட்டு சீனியராக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், தவறே கிடையாது. எல்லாத்துட்டையும் பழகலாம், எல்லாத்துட்டையும் போகலாம். ஆனால் நமக்கு தேவை எது என்பதை நாம் பிரித்து எடுத்துக்கொள்ள நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அதை பிரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கை தட்டுறது வந்து போகுதுன்னு சொல்கிறதுக்காக தட்டுறீங்களா, இல்லை வேற ஏதாவது அப்ரிசியேஷனுக்காக தட்டுறீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம். நான் ஏற்கனவே காலையிலேருந்து அவங்க இங்கேயே விட மாட்டுறாங்க, நீங்கள் வேற எதை போட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்காக தட்டுன்னா ஏதாவது சொல்லிட்டு தட்டுனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐ கேன் வைண்ட் அப் தட் ஆர் அதர்வைஸ் ஸ்டில் ஐ கேன் கோ தட். அதனால அதனால யாரும் கவலையப்படாதீங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, யார் இல்லை முன்னு அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் நிறைய வருது. அதுக்கப்புறமா கடைசியாக வரேன். ஸோ இது கிளைண்ட்டுக்குள்ளது வந்து அதே மாதிரி நம்ம பிரதர்ஸ், அது வந்து அட்வொகேட்ஸ்ட இருந்து இருக்கலாம். என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். கோர்ட்டை பொறுத்தளவுக்கு கோர்ட் நம்ம கட்சிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதை கோர்ட்டில் வந்து நம்ம தெளிவாக சொல்லிடணும். எந்த விதத்துலையும் அது யாராக இருந்தாலும் சரி, சீனியராக கூட வரலாம், இல்லாட்டி நெய்பராக இருக்கலாம், ஃபாதர் கூட அட்வொகேட்டாக இருக்கலாம். அதை பற்றி கவலையப்படாதீங்க. அதுக்கெல்லாம் கொடுக்கவே கொடுக்க, நம்ம கட்சிக்காரங்க தான் நமக்கு முக்கியம். எந்த சுயத்தையும் தயவு செய்து கொலீசன்ற மாதிரி அந்த ஒரு பேரை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாவத்தை காட்டவே முடியாது. முடியலையா, கட்சிக்காரன்கிட்ட கூப்பிட்டு ஐயா இது என்னால் வந்து முடியாது சில சூழ்நிலைன்னு சொல்லி கொடுத்துருங்க.
அவங்க இல்ல நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணாதீங்க. தயவு செய்து நம்பிக்கையா கட்ட வாங்கிட்டு, கடைசியில வந்து அதர் சைடு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க கொல்யூஷன் ஆயி பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு மன்னிக்க முடியாத நம்ம வந்து ஒரு வந்து வாழ்க்கையிலேயே நம்ம பண்ண முடியாத ஒரு வந்து பாவமாயிரும் வந்து. தயவு செய்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாரி எந்த சூழ்நிலையும் நம்ம கட்சிக்காரங்கள வந்து நம்ம யாருக்காகவும், எதுக்காகவும் விட்டு குடுத்துறக்கூடாது நீதிமன்றத்துல. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா, நம்மளோட ஆப்போனன்ட் வந்து அவர் பிரதரா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ கேஸ் வேற, நீதிமன்றத்தில வழக்காடுறது வேற, வெளியில வந்தோம்னா நம்ம தோழமை வேற. ஸோ இத புரிஞ்சுக்க நம்ம வந்து அந்த லைன மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜட்ஜஸ பார்க்கையில எதிரியா பார்க்கறது. எதிர் சைடு வழக்கறிஞர பார்த்தா எதிரியா பார்க்கறது. சரி நம்ம ரோல் அதுவே தெரியாதே! ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஒன்லி ஆஃபீசர் ஆஃப் த கோர்ட். வி ஆர் ஒன்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பார்ட்டி. இதுல வந்து இருக்கையில இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய வந்து நிலைமைய வந்து நம்மளுடைய தெளிவு நம்ம ரோல மட்டும் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அலட்டிக்கவே வேண்டியதில்ல. அதே மாரி 1வது என்ன பண்ணா, நெறைய பேரு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. அதெல்லாம் இருக்கவே கூடாது. ரொம்ப கூலா இருக்கணும். கூலா இருக்கணும். கூலா டீல் பண்ணணும். எதையுமே வந்து லைட்டர் வேல எடுத்துக்கணும். அதே சமயத்தில சின்சியராவும் இருக்கணும். சீரியஸாவும் இருக்கணும். ஸோ கேஸ்ன்னு வரையில, நம்ம அதுல வந்து சின்சியாரிட்டி அதுல காட்டணும். அதுல ரொம்ப நுணுக்கமா இருக்கணும். உள்ளார்ந்து போய் எல்லாம் பண்ணணும். அதே சமயத்துல கேஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம கேஸ விட்டு வெளியில வந்துரணும். ஸோ நெறைய பேர் எப்ப பார்த்தாலும் அதேதான். ஜட்ஜ் அத சொல்லிட்டாரே, அது எதிர் சைடு வக்கீல் அத சொல்லிட்டாரே, வீட்ல இத பிரச்சனையே நம்ம கடைசியில என்ன செவுரு சாரி சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நாம முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். நெறைய பேர் நம்ம ஆரோக்கியத்த வந்து பார்க்க விட்டுர்றோம். மத்தவங்களுக்காகவே நம்ம நினைக்கிறோம். மத்தவங்களுக்காகவே யோசிச்சு, யோசிச்சு நம்மளை பத்தி யோசிக்காம விட்டுர்றோம். நம்மள சார்ந்தவங்கள பத்தி நம்ம யோசிக்காம விட்டுறோம். அந்த தவறையும் தயவு தயவு செஞ்சுறாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாரி டுவர்ட்ஸ் த பப்ளிக். நான் அவசியம் நம்மல்லாம் வந்து வந்து வி ஆர் த ரோல் மாடல் ஃபார் அதர் சிட்டிசன்ஸ். வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிட்டிசன்ஸ். அதுல வந்து எந்த மாற்று இல்ல. எல்லாரும் இந்நாட்டு மக்கள் தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லான்றது மாரி, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி நேச்சர். அதையும் வந்து யாருக்கும் எந்த இதுவுமே தாழ்ந்தவங்க, குறைந்தவங்க, மேலவங்க, கீழ அந்த மாரி எதுவுமே கிடையாது. எல்லாரும் மனிதர்கள். ஆல் ஆர் பீயிங் ஹியூமன் பீயிங். ஸோ அப்படி இருக்கையில வந்து சமுதாயத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த நீ வந்து ஒரு வழக்கறிஞருக்குலாம் எந்த சூழ்நிலையும் நம்ம வழக்கறிஞர் அப்படின்றத வந்து நீதிமன்றத்த தவிர மேக்ஸிமம் வெளியில காட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இப்ப நெறைய பாய்காட்ஸ். எதுக்காக பாய்காட்ஸு? வழக்கறிஞர் அங்க போனாரு, இது பண்ணிட்டாங்க. வழக்கறிஞர் ஏன்னா சில நேரத்தில வேடிக்கையாவும் இருக்கக்கூடும். எதுக்கு சொல்றேன்றதில்ல. இதெல்லாம் நீங்க எதெல்லாம் பண்ணணுன்றத விட பண்ணக்கூடாதுன்றத நெறையா தெரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கறிஞர் கரண்ட் வரலன்னா, அது பிரச்சனைன்னா, அது பார் பார் பாய்காட். குழாயில தண்ணி வரலன்னா, அவங்க ஆஃபீஸ் போனோன்னா பிரச்சனைன்னா பாய்காட். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பாய்காட் எல்லாம் தவிர்த்தரணும். நம்ம வந்து மத்தவங்கள உரிமைக்காக போராடுற நம்ம வந்து நமக்கும் உரிமைய நம்ம பெற்றுக்கறலாம். நம்ம வந்து சட்ட வழிமுறை எவ்ரிதிங் இஸ் ஃபார் டியூ ப்ராசஸ் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அத மட்டும் மறந்துறவே கூடாது. நமக்கு மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ணி உரிமைய வாங்கி குடுக்குறோம். நம்மயே நம்மது வந்து சட்டத்துக்கு புறம்பா நம்மளுடைய உரிமைய நிலைநாட்டணுன்ற அவசியமே கிடையாதே. அதையும் நம்ம சட்ட முறையிலே நம்ம பார்த்துக்கலாம். சட்ட முறையிலேயே நம்ம வந்து அத வாங்கிக்கிறலாம். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி வெளியில கொண்டு போய் மக்கள்ட்ட வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்த வழக்கறிஞர்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க. என்ன உங்களுக்கு நமக்கு தெரியும். வீடு குடுக்க மாட்டேங்கிறாங்க. லோன் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பொண்ணு குடுக்க மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ளை குடுக்க மாட்றாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஓவரால் வந்து அவுட்லுக் இம்ப்ரஷன்னா இங்க, அங்க 1, 2 நடக்கக்கூடிய நிகழ்வுகள வந்து அது நெறைய மீடியாஸ்லயே, பேப்பர்லயே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் 2 பண்றதுனால என்டையர் வந்து இந்த வழக்கறிஞர் இந்த நோபல் ப்ரொஃபஷன் உள்ள ஒரு சமுதாயத்துக்கே நமக்கு ஒரு பின்னடைவா இருக்குது. அதெல்லாம் இனிமேற காலத்திலே தயவு செய்து அதெல்லாம் வந்து தவிர்க்க பாருங்க. நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி மத்தவங்களோடது நம்ம வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு சட்டத்தை வந்து நீதிமன்றத்தை நீதித்துறையை நாடுறோமோ அதுபோல நமக்குள்ள பிரச்சனைகளும் நாம வந்து நீதியின் பாலும் வந்து நம்ம உரிமையை வந்து நம்ம சட்டப்படி வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஸோ அதனால என்ன அப்படின்னா நாம வழக்கறிஞரா இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டா மூணே விஷயம் படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நாம அத கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நாம லா காலேஜ்ல படிச்சது ஒரு 30, 40 சட்டங்கள் தான் படிச்சிருப்போம். இன்னைக்கு நம்மட்ட இருக்கிறது ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கு. அது ஒரு முறையும் வந்து அமெண்ட்மென்ட்ன்ற மேரையில உங்களுக்கு தெரியும். இப்ப இன்கம் டேக்ஸ் லா படிச்சவங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷமே ஒரு புக் தனித்தனி புக்கா வரும்.
அது அமெண்ட்மென்ட்ல என்ன அமெண்ட்மென்ட்ன்னு பார்க்கறதுக்கே வந்து இயர்ஸ் டுகெதர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வரையக்கூடிய புது சட்டங்கள், ஸ்பெஷல் லாஸ் நெறைய வந்துடுச்சு இப்ப வந்து. அந்த ஸ்பெஷல் லாஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வரையில படிச்சுக்காங்க. ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் படிச்சுக்காங்க. அந்த ஸ்கோப்ப நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணன்றத தெரிஞ்சுக்கங்க. அமெண்ட்மென்ட் வர்றத அப்பப்போ படிச்சிருங்க. அப்டேட் பண்ணிக்காங்க. அப்டேட் பண்ணாதான் இல்லாட்டி வில் பி அவுட் ஆஃப் வந்து இது. ஏன்னா என்னது அவுட் ஆஃப் கவரேஜ்ன்றது மாரி நம்ம என்ன ப்ரொஃபஷனே அவுட் ஆயிடுவோம். அதனால எல்லாத்தையும் இப்ப அதே மாரி டெய்லி வர்ற சட்டங்கள், ரூலிங்ஸ் நெறையா ஃபாலோ பாருங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்ல. எப்பப்ப ஏற்கனவே நான் சொன்னது மாரி 141ல என்னென்ன வருது, ரேஷியோ என்னென்ன வருது, ஆர்பிட்டர் என்னென்ன வருது, ஜுடிஷியல் டிசிப்ளின் என்னென்ன இருக்குன்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா சட்டத்தையும் எல்லா ரூலிங் வந்து ஒரே டயத்துல ஒரே இடத்துல கொண்டு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணணும். கோர்ட்ட கன்ஃப்யூஸ் பண்ணணும். கிளையண்ட்ஸ கன்ஃப்யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கிளையண்ட்ஸ்க்கு ரொம்ப சிரமம் குடுக்காதீங்க. இருக்கக்கூடிய அத்தன ஆயிரக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்டையும் காப்பி எடுத்து கோர்ட்ல போடணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அத வந்து குடுக்கவும் குடுக்காதீங்க. அது எந்த விதத்திலயும் பிரயோஜனம் இல்ல. கிறிஸ்பி ஆயிடுங்க. 4 ஜட்ஜ்மென்ட் கரெக்ட்டா லேட்டஸ்ட் வந்து சொன்னது மாரி ஏற்கனவே ரேஷியோ அந்த சட்டத்துக்கு என்ன இருக்கோ ரேஷியோ அவ்வளோதான். இல்லையா அடுத்தது போங்க. அது மாரி 1 முடிஞ்சதுன்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் குடுத்துட்டீங்கன்னா, தயவு செய்து ஹைகோர்ட்ட கவலையே படாதீங்க. ஹைகோர்ட்ல மேக்ஸிமம் எந்த ஹைகோர்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களோ, அந்த ஹைகோர்ட் இருக்குதா? சுப்ரீம் கோர்ட் இன் ஆப்சென்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட். அந்த ஹைகோர்ட் இல்லன்னா, தயவு செய்து அடுத்த ஹைகோர்ட்க்கு போங்க. அடுத்த ஹைகோர்ட்லன்னா ஃபுல் பெஞ்சா, டிவிஷன் பெஞ்சா அப்படி பாருங்க. அப்படி இல்லன்னா சிங்கிள் ஜட்ஜ் இதெல்லாம் பாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, சில நேரத்தில ட்ரிபியூனல்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து போட்டுறாங்க. தயவு செய்து வந்து அதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, நெறைய மிஸ்கைட் பண்றாங்க வந்து. அதாவது நெறைய வால்யூம்ஸ் இருக்கணும். நெறைய ரூலிங்ஸ் காட்டணும். அது வந்து இன்னும் தவறா நெனச்சுக்காதீங்க. கிளையண்ட்ஸ ஏமாத்தணும்னு தயவு செய்து நெனைக்காதீங்க. பக்கத்த கூட்டி வந்து அதெல்லாம் பண்ணணும்னு தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து தொழில் தர்மத்துக்கு மீறினது. அது ஏன்டா கூப்பிட்டோம்ன்றத மாரி அவங்கலாம் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அது இவருக்கு இல்ல இது எப்படி இப்படின்னா, அதனால ஒண்ணும் மெயினா இதெல்லாம் வந்து நீங்க கவலைய விட்டுருங்க. எந்த கவலையும் அதுல 3 வருடம் கவலையே படக்கூடாது. எத பத்தியும் கவலைப்படக்கூடாது. நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ காலேஜ்ல அந்த இந்த ஜாலியா இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு, நீங்க நம்மளுக்கு ஒரு கடமைக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு கடமைய ஆற்றணும். நம்ம வந்து ஒரு மாடல் சிட்டிசனா இருக்கணும். மத்தவங்களுக்கு வந்து மத்த ப்ரொஃபஷன் ரோல் மாடலா இருக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, நிச்சயம் வந்து நம்மளும் பின்காலத்துல வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞராகவோ, அதே மாரி சிறந்த நீதிபதியாலவோ, அல்லது சிறந்த ஒரு வந்து தொழில் முனைவரா எது வேணாலும் இருக்கலாம். அது மாரி நெறைய வரலாம். அதனால நீங்க எத பத்தியும் ஏன்டா இதுக்கு வந்துட்டோம்னு நெனைக்க வேண்டாம். நல்லபடியா பண்ணுங்க. நீங்க வழக்கறிஞர் ஆனதில் எங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த வாய்ப்பை அளித்த நல்ல நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.